முறைமையை அவள் கடைபிடித்தாள் என்று வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தருடைய வசனத்திலே நம்மை நாம் பழக்கி கொள்ளுகின்ற வேளையிலே நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று மாத்திரம் சொல்லல, 25வது வசனத்திலே உதவி செய்யும் கேட்கிறாவோ. அப்போ உதவி செய்யும் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எபெனேசர் என்று வருகிறது. The Lord help me, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அந்த எபிரேய பதத்தை அவள் பயன்படுத்துகின்றாள். அப்போ தள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் வேத வசனத்தை அதிகமாக வாசித்து தியானித்து அதை நாம் அதிகமாக உட்கொள்ளுகின்ற வழியிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற வழியிலே, இப்படியாக இந்த ஸ்திரீயை போல, இந்த சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த இந்த கானானிய ஸ்திரீயை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இவள் இப்படி பணிந்து கொண்டு கேட்கின்ற வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 24வது வசனம். அந்த முந்தின பகுதியை பார்த்தீங்கன்னா சீஷர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன சீஷர்கள்? போத ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்யும், அவள் நம்மை தொந்தரவு செய்யாதபடிக்கு பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார். அடிப்பட்ட இடத்துல இன்னும் அடிதான். டாக்டர்கிட்ட போனா நமக்கு காயம் ஏற்படுத்த என்ன செய்வார்? தடவியா கொடுப்பாரு. நர்சம்மாட்ட சொல்லுவார், போமா உன் வேலையை காமி. நர்சம்மா என்ன செய்வாங்க? நல்லா மேலே ஊற்ற வேண்டியதெல்லாம் ஊற்றி அதை நல்லா பிழிஞ்சி பேன் பார்த்து முழுசும் பிச்சு எடுத்துருவாங்க. பிச்சு எடுத்துட்டு உள்ளே என்ன செய்வாங்க? அப்படியே போட்டு பஞ்சை போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் மருந்தை ஃபில் பண்ணி கட்டி விட்டுருவாங்க. அதுபோல தான் நீ தள்ளப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே, நீ கர்த்தரை விட்டு தூரம் சோரம் போகின்ற வேளையிலே, கர்த்தர் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சீஷர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீ இங்கே ஃபோன் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணி இவங்க ஜெபம் அவங்க ஜெபம், இங்கே காணி காமிச்சு அங்கே காணி காமிச்சு நீ ரெக்கமெண்டில் நீ மேலே வரலான்னு பார்க்குறீங்களா? நெவர். ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார். இத்தனை சீஷர்கள் மத்தியிலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நான் காணாமற் போன இஸ்ரவேலுக்கு தான் வந்திருக்கிறேன். இவளுக்கு எப்படி இருக்கும்? போய் போய் இந்த ஆள்கிட்ட போய் வந்தோம் பாரு. என் ஆண்டவர் உன்னை ஒரு ஒழுங்குபடுத்துவார், ஒரு ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு ஒழுங்கு கிரமமாக நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அங்கு என்ன சொல்லி செய்கிறார் பாருங்க, அங்கு நான் இவளிடத்துல வரவில்லை, இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன் என்று சொன்ன வழியிலே அப்பதான் உடனே செய்கிறார், ஷி பௌ ஹர்சர், தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே பணிந்து கொள்ளுகிறார். நம்ம என்ன செய்வோம்? போய் போய் இந்த மனுஷன்ட்ட வந்தோம் பார். எங்களை வேறு பாஸ்டர் இல்லையா, நாங்கள் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிப்போம். அவருக்கு காணி காமிச்சா போதும், அவர் ஜெபம் மேலே ஜெபம் பண்ணுவார். பருப்பு வேகாதுங்க. நீ எந்த தண்ணியில் போட்டாலும் வேகாது. அவள் என்ன செய்தாலாம்? தன்னை தாழ்த்தினாள். ஒருவேளை என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், மனம் நொந்தவனாக இருக்கலாம். என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? இன்னும் உனக்கு தாழ்மை தேவையாக இருக்கிறது. இன்னும் நீ உன்னை தாழ்த்த வேண்டும். இன்னும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக அவருக்கு முன்பதாக நம்மை ஒன்றுமில்லை என்று அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, இவள் என்ன செய்தாலாம் பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள், முழங்கால் படியிட்டாள். கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். இங்கே தான் வந்து நீங்கள் முழங்கால் படியிட முடியல, எழுந்து நின்று கண்ண மூடின ஆண்டவர் நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம்.